வெல்கம் டு ஜாலி டைம் வித் வாசு. விஜய் ஆட்சிக்கு வந்து ஒரு 5-6 நாள் ஆக போகுது, ஒரு வாரம் முடிய போகிறது. ஏதோ ஒரு 9 மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணால் இன்னும் அவனுக்கெல்லாம் என்னென்ன துறை என்னென்ன அலாட் பண்ணலையா, இன்னும் மினிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகலை. காங்கிரஸுக்கு 2 மினிஸ்டர் கொடுப்பா போல இருக்குது, ஏடிஎம்கேலேருந்து ஒரு 2 மினிஸ்டர் கொடுப்பாடோ இன்னும் தெரியல. மினிஸ்டர்லாம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும். 5 நாள் ஆகிடுது. ஏற்கனவே நிறைய ஃபைல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, 3000 ஃபைல் பெண்டிங்கில் இருக்குதுன்னு ஒரு பேப்பரில் படித்தேன். அது பில்டப் ஆகிட்டே இருக்கும். என்னால் சீக்கிரமாக மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணி ரெகுலர் கவர்மெண்ட்டை ஆரம்பிச்சிடணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா, ஹானஸ்ட் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சிலர்லாம் ரொம்ப ஹானஸ்ட் ஆஃபீஸர் அவள்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கான்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஆஃபீஸர் ஹானஸ்ட்டாக இருக்காருன்னா யூஸ் பண்ணிக்கணும். மீன்வைல் நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுது. ஜூன் 21 மறுபடியும் எக்ஸாம்னு சொல்கிறேன். நடுவில் நம்ம விஜய் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீட் எக்ஸாம் ரத்து பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கார், லெட்டர் அனுப்பிச்சிருக்கார். திமுக வழியில் இவரும் போராடணும்னு ஒரு டவுட் வர்றது. ஆஸ் ஃபார் அஸ் நீட் எக்ஸாம் இஸ் கன்சர்ன் அது மாற்ற முடியாது. ஏடிஎம்கே வந்தாலும் இதை தான் பண்ணுவா போல இருக்குது. நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு ஒரு கருத்தை ஆழமாக பதிச்சிட்டேன். அதுதான் பீப்புளும் நம்புகிறான்னு எல்லா பார்ட்டியும் நம்பிட்டுருக்கு. விஜயும் அதே வழியில் போயிருக்கார். இன்னொன்று செகண்டு, உதயாநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை பற்றி பேசினார். ஐ திங்க் இ லைட் எ ட்ராப். அந்த ட்ராப்பில் ஏற்கனவே 1-2 டிவிகே மினிஸ்டர்ஸ் விழுந்திருக்கா. நம்ம யார் முஸ்தபா சனாதனத்தை ஒழிக்கணும்னு இருக்கார். அதை ஒருத்தர் கூட சொல்லியிருக்கார் போல இருக்குது. இந்துத்தாவை எதிர்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு சைடில் பார்த்தா ரிலீஜியஸ் ஹார்மனி அப்படி இப்படின்னு சொல்கிறா, மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்கிறா. மத நல்லிணக்கம்ன்றது முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் அவளுடைய ரிலீஜனை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஹிந்து ரிலீஜனையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் இந்து அறநிலையத்துறைன்னு ஆரம்பிக்கிறேன். போன வருஷம் தான் முன்னெல்லாம் பார்த்தோம், ஹிந்து அறநிலையத்துறை ஹிந்துக்கு அகெயின்ஸ்டாகவே கேஸ் நடத்துகிற அளவுக்கு போயிட்டா. அது மாதிரி இருக்கக்கூடாது. எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொன்னால் அது ஹிந்துக்கும் அதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும். அவளுடைய ட்ரெடிஷன் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். சும்மா எல்லாத்துக்கும் எதிர்த்துட்டு பொண்ணுலாக விழான்றது, அந்த விழா இந்த விழான்றது, அதனால் டிஎம்கே பண்ணால் எனக்கு இன்னும் டிவிக்கேவும் அந்த பாத்துக்கு போய்ட்டு வாடணும்னு ஒரு பயம் இருக்குது. நான் அர்ஜுன் முஸ்தபா இவெல்லாம் சேர்ந்துட்டு இமீடியட்டாக விஜய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜெயலலிதா அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங். எந்த மினிஸ்டரும் இல்லை எம்எல்ஏவோ இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட முடியாது. ஜெயலலிதா பர்மிஷன் இல்லாத ஒரு வார்த்தை கூட வெளியில் வராது. அது மாதிரி விஜயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். தேவையில்லாத ஆர்குமெண்ட், இந்த சனாதன தர்மத்தை அழிப்பேன், இந்துத்வாக்கு அகேன்ஸ்டாக போவேன், இதெல்லாம் தேவையில்லாதது. ஏன்னா ஹிந்துஸ் மெஜாரிட்டின்றதுக்காக அவளை நான் மிதிப்பேன், மைனாரிட்டியை காப்பாற்றுவேன்றது முட்டாள்தனம். ரிலீஜியஸ் ஹார்மனியில் ஆல் ரிலீஜன் ஷுட் பி ட்ரீட்டட் ஆன் பார். அதுதான் ரிலீஜியஸ் ஹார்மனின்னு சொல்கிறது. போன வருஷம் பார்த்தோம், ஹிந்து அறநிலையத்துறை ஹிந்துக்கு அகெயின்ஸ்டாகவே கேஸ் போடுற அளவுக்குலாம் போனால் இந்த கவர்னர் இந்த என்ன சொல்கிறது ஹைகோர்ட் ஜட்ஜு கொடுத்த இதை கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட ஃபாலோ பண்ணலை, அகெயின்ஸ்டாக போனால். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இது வரைக்கும் திமுக வழியில் போகிற மாதிரி தான் தெரியுது. இட்ஸ் நாட் அ குட் சைன். எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். 2வது 3வது எஜுகேஷன் மினிஸ்டர் வெங்கட்ராமன் ரொம்ப திறமைசாலி, முற்போக்கு சிந்தனை உள்ளவர் அப்படி இப்படின்னு படித்தேன். பார்க்கணும் இப்போ என்ன நியூ எஜுகேஷன் பாலிசி வருது. இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் வேறு திறக்க போகிறது. நியூ எஜுகேஷன் பாலிசி டிஎம்கே அப்போஸ் பண்ணால் அது என்ன மும்மொழி திட்டம், ஹிந்தி புகுத்துறதுக்கு வழி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு டிவிக்கேவும் அதே வழியில் தான் போவான்னு தோன்றுறது. அப்படி போகாத ஓரளவுக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்ல ஸ்கூல்ஸ் கிடைக்கும், நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும். சில ரூல்ஸ் வேணால் போட்டுக்கலாம். லைக் கவர்மெண்ட் ஜாப் வேணுன்னா 10th வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கணும், தமிழ் பாஸ் ஆன சர்டிஃபிகேட் கொடுக்கணும், 12th பாஸ் ஆன சர்டிஃபிகேட் கொடுக்கணும், எதாவது ஒன்று வைக்கலாம். அதை வச்சுட்டு மும்மொழி கொள்கை வந்துடும், ஹிந்தி உள்ளே வந்துடும்ன்றதுக்காக ஒரு நல்ல எஜுகேஷன் பாலிசியே அப்போஸ் பண்ணுறது சரின்னு எனக்கு தோணலை. ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்த்தா டிவிக்கேவும் அதே தான் பண்ணுவா போல இருக்குது. எஜுகேஷன் பாலிசி அப்போஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பண்ணாத அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஒரு ட்ரீம். பார்க்கலாம் எப்படின்னு. ஆக்சுவலாக விஜய் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது
கரப்ஷன்லெஸ் கவர்மெண்ட் கொடுக்குறேன், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கு முன்னால் இதை பார்ப்போம். அது ஏதோ 700 டாஸ்மாக் கடையை மூடியிருக்காராம். சில ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், சிறுவற்றியூர் போலீஸ் ஆஃபீஸர் மேலே ஆக்ஷன் கூட எடுத்திருக்கா. அவர் சரியாக மது கடைகளை மூடுறதெல்லாம் சரியாக அவர் பண்ணலை அப்படின்னு. அது ஒரு நல்ல சைன் தான். 700 கடையை மூடியிருக்கா. கூடிய சீக்கிரத்தில் எல்லா கடையும் மூடுவாள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அந்த போதைப்பொருள் அதை பற்றி அது ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் குட் சைன்ஸ், கண்டினியூ பண்ணணும். மீன்வைல் அது சில வாட்ஸ்அப்லலாம் படிக்கிறேன். அந்த லாட்ரி குரூப்பாக மார்டின் குரூப்பு அவள் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவா, ஒரு வேளை லாட்ரி கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மினிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அவர் சொன்னதில் ரொம்ப பிடிச்சது, அந்த பார்ட்டி சொன்னதில் ரொம்ப பிடிச்சதுன்னா டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னார். இது யாரும் டிஎம்கே ஏடிஎம்கே இவ்வளோ நாள் எலெக்ஷனில் அதை பற்றி சொன்னதில்லை. ஆக்சுவலாக நம்மளே அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டோம். டே டு டே லைஃப்பில் கரப்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றது அக்செப்ட் பண்ணிட்டோம் தான் தோன்றுறது. நம்ம ஜென்ரேஷன் கூட மாறலை. அதனால தான் செந்தில் பாலாஜி ஜெயிச்சு வந்திருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம கரப்ஷனை ஒரு பெரிய சப்ஜெக்டாகவே எடுத்துக்கல. வெட்டுற இடத்துல வெட்டினா வேலை ஆகும் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்குவோம். அப்புறம் இவரை பாருங்கள், 10 ரூபா கொடுங்க வேலையை முடிச்சு கொடுப்பாருவோம். வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அவரும் பெருமையாக சொல்வார், எனக்கு யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு தெரியும் அப்படின்வார். இதெல்லாம் நம்ம பார்ட் ஆஃப் அவர் லைஃப், பார்ட் ஆஃப் அவர் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கெல்லாம் போனேன்னா நேராக உள்ளே போய் ஒரு வேலையும் பண்ண முடியாது. வெளியில் ஒரு 7-8 ஆஃபீஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு போய் அவள் சொல்கிறது கேட்டு அவள் ஏதோ ஃபார்ம்லாம் கொடுப்பா, ஃபில்அப் பண்ணி உள்ளே கொண்டு போய் கொடுப்பா. அப்புறம் ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணணுன்னு சப் ரிஜிஸ்டர் கூப்பிடுவார். நம்மளை பார்ப்பார். நம்மளை ஒரு கேள்வி நம்மளே கேட்க மாட்டார். அந்த ஏஜெண்ட்டாக யாரோ ஒருத்தர் உள்ளே போகிறாங்க அவங்கள தான் கேட்பார். கேட்டுட்டு ஏதோ சைன் பண்ணுவார். அப்புறம் சாயங்காலம் வந்து வாங்கிக்கோங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க சொல்லுவார். 10,000 ரூபா, 15,000 ரூபா, 20,000 கொடுப்போம். உள்ளே பார்த்தா 1000 ரூபா, 1500 அப்படின்னு தான் போட்டிருப்பான் ஃபீஸு. இதுக்கு 10,000 15,000 ஆகுதுன்னு தெரியாது. இருந்தாலும் பார்ட் ஆஃப் இது போல் இருக்குது, அப்படி தான் கொடுக்கணும் போல் இருக்குன்னு நினச்சி நம்மளும் கொடுத்துட்ருந்தோம். வேலை முடியறது இல்லைன்னா யார் அலையிறது அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலாக அலையிறது கூட இல்லை, உள்ளே போகவே முடியாது, அப்படி ஒரு நிலைமை இருந்தது. இதெல்லாம் மாற்றுறது கஷ்டம்தான். ஏன்னா டாப் டு பாட்டம் கரப்ஷன் பரவி இருக்குது. இன்றைக்கி கூட கரப்ஷன் இல்லாத மினிஸ்டர் அப்படின்னா நம்ம காமராஜ், கக்கன் தான் சொல்கிறேன் வழிய டிஎம்கே மினிஸ்டரோ ஏடிஎம்கே மினிஸ்டரை பற்றியெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை. அதனால் இந்த கரப்ஷன் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒழிக்கிறது கஷ்டம், ரொம்ப பாடுபடணும். அதை நம்மளும் ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப்பாக எடுத்துட்டோம். அதை மாற்றணும். ஒரு மினிஸ்டர் கரப்ஷன் பண்ணால் அந்த மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணுற அளவுக்குலாம் கூட ஒரு லாஸ்ட் கவர்மெண்ட்டில் பார்த்தோம் போயிருக்கா. கவர்மெண்ட் ஒரு மினிஸ்டர் மேலே ஒரு ஏதாவது ஒரு அலிகேஷன் இருந்ததுன்னா அந்த கோர்ட்டுக்கு வரும்போது அந்த மினிஸ்டருக்காக ஒரு நல்ல லாயரெல்லாம் பண்ணி காப்பாற்றுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் இந்த விஜய் பண்ணக்கூடாது. ஒரு மினிஸ்டர் மேலே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது, ஒரு கேஸ் இருந்ததுன்னா யூ ஷுட் பி ஆஸ்ட் டு ரிசைன். அவர் தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆனப்பறம் தான் அவர் உள்ளே எடுக்கணும். சிங்கப்பூரில் கூட தான் நடந்தது. ஈஸ்வரன் மேலே ஏதோ கிஃப்ட் வாங்கினா, அது பெரிய குற்றம் கூட சொல்லிட முடியாது. கிஃப்ட் வாங்கினார்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் இருந்தது, கேஸ் இருந்தது. உடனே வாஸ் ரிமூவ் ஃப்ரம் தி மினிஸ்ட்ரி. கேஸு ஃபேஸ் பண்ணார். 2 வருஷம் இம்ப்ரெஸ்மெண்ட் இருந்தது. அப்புறம் அவர் பாலிட்டிக்ஸ் பக்கமே வரலை. அப்படி தான் இங்கேயும் இருக்கணும். மினிஸ்டர் பயப்படணும். ஒரு வேளை நம்ம மாட்டிக்கிட்டா நம்ம கேஸை ஃபேஸ் பண்ணணும், ஜெயிலுக்கு போகிற ஆபத்து கூட நமக்கு இருக்குது, நமக்கு யாரும் துணைக்க வரமாட்டா அப்படின்ற பயம் இருக்கணும். மினிஸ்டர் லெவலில் ஓரளவு நான் கம்ப்ளீட்டாக கரப்ஷனை எராடிகேட் பண்ணிட்டோன்னா கீழே தான் தானாக எராடிகேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். மற்றவாடும் பயப்பட ஆரம்பிப்பேன். ஒரு வேளை இதை விஜய் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்கும். பார்க்கலாம் எப்படி பண்ணுறான்னு. இப்போதைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் 2-3 சமாச்சாரத்தில் டிஎம்கே போன வழியிலே இவளும் போகிற மாதிரி இருக்கா. கொஞ்சம் டிவியேட் பண்ணணும். டைம் கேட்டிருக்கார், 1 வருஷம் 2 வருஷம்னு கேட்டிருக்கார். கொடுக்கணும், நியாயம்தான். ஆனால் ஒரு 2 மாதத்தில் தெரிஞ்சிடும் த டைரக்ஷன், இன் விச் டைரக்ஷன் தே ஆர் ட்ராவலிங் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். திமுக வழியில் போகாத, அதிமுக வழியில் போகாத, ஒரு நல்ல வழியாக போய் கொஞ்சம் ஒரு சம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். அதுதான் இப்போ ஓட்டு போட்ட நமக்கு ஒரு திருப்தி, நிம்மதி. இல்லைன்னா மறுபடியும் பழைய கூட்டணி கதவு திரடின்னு திராவிடம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வேண்டியது தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.